ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு முதிர்கனி எபிசோட் ரொம்ப 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 பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காட்டுங்க. Thank you friends. நமக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சாகணும். இந்த கேஸ மட்டும் முடிக்காம நமக்கு என்ன போனோம். இனி எந்த கேஸுமே எடுக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா? அந்த ரெண்டு பேரையும் ஒன்னா போடுங்க. கண்டிப்பா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு சாகும், இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டு கொடுக்கும். ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல அடிச்சு போடுங்க. அது எப்படி சார்? அவங்க ரெண்டு பேரையும் நமக்கு இந்த சென்டிமெண்ட் ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது, இருக்கவும் கூடாது. ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கல சார். வேற வழி இல்ல, ரெண்டு பேரையும் ஒன்னா போடுங்க. கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு எதையாவது ஒண்ணு காட்டி கொடுக்கும். அதுல கொடுக்கிற சின்ன குழு வச்சு தூக்கிடலாம். சுத்தி கேமரா இருக்கணும். ஒண்ணு விட்ட மொத்தம் இதை கடு பண்ணுங்க. ஓகே சார். நமக்கு டயம் இல்ல, வந்த வேலையை முடிக்கணும். ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட நமக்கு கிடைக்கல. என்ன சொல்ல வரீங்க சார்? பெரிய எவிடன்ஸ் கிடைச்சாலே நமக்கு பிடிக்கிறதுக்கு பல நாள் ஆகும். இங்க ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. இதுல என்ன தெரியல, அந்த அன்னைக்கு அம்மா ரொம்ப புத்திசாலியா செயல்படுத்தாங்கன்னு. அவங்க அப்போ தட்டிக்கிறது மட்டும் இல்ல, எப்பவுமே சிக்காம இருக்கிறதுக்கான பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எதிரி கூட அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா எதிரிக்கும் அவங்க பலம் தெரிஞ்சிருக்கு. எதிரிக்கு அவங்க பலம் தெரிஞ்சனால்தான் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். எதிரியை விடுங்க, துரோகி கூட அவங்கள காட்டி கொடுக்க மாட்டான். அதனால இந்த கேஸை விட்டு பீட் பண்ணி போயிடலாம்னு சொல்றீங்க. முதல்ல காட்டிட்டு போலான்னு சொல்றீங்க. அப்படி சொல்ல வரல. ஏதாவது ஒரு போய் கேஸை போட்டு அன்னைக்கு உள்ள தூக்கிட்டா என்ன? ஏன் சார் சரியான ஐடியா தானே கொடுத்துருக்காரு சார்? எனக்கு என்னமோ இது விபரீத மாதிரி தோணுது. அந்த வீட்டு ஆம்பளைங்களை மீறி அந்த அம்மாவை தொடவே முடியாது. அதுவே குறிப்பா பொண்ணு தர நம்மளை தட்டி தூக்கிமா. அவனை பத்தி தெரிஞ்சும் அவன் பலத்தை பத்தி தெரிஞ்சுமா சார் நம்ம அவன்கிட்ட மோதணும். அவனுக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்குங்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கலெக்டர் அவங்க அம்மா நாம ஏதாவது செய்ய போய் அவ்வளவுதான் சார். நாம இது வரைக்கும் செஞ்சது அத்தனையும் வெளியில வந்துடும். நாமளும் மாட்டுவோம். தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க சார். சார், பொண்ணு தர இன்ன வரைக்கும் அமைதலா இருக்காரு. நாம ஏதாவது செய்ய போய் அவரு வேற மாதிரி யோசிச்சா நாம தான் சிக்குவோம். பார்த்து பண்ணுங்க. வந்ததே வந்துட்டோம், முடிச்சு விட்டுட்டு போயிடலாம். நான் இதுல இருந்து கண்டிப்பா தோத்து பின்வாங்க கூடாது. எதையாவது செஞ்சுட்டு தான் நான் பின்வாங்குவேன். நாம போய் கேஸ் போட்டு அன்னைக்கு தூக்குனா தானே நம்ம கேஸ் எல்லாம் நோண்டி நொங்க எடுப்பாங்க. பொண்ணு தரைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம எனக்கு வரும். நாம பண்ணாம அவங்கள வச்சு வேலையை முடிச்சா இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். எதிரி காட்டி கொடுத்துட்டோம், அதனால கைது பண்ணிட்டாங்கன்னு காட்டி கொடுத்துட்டு நம்ம கேஸ முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது ஒண்ணா போடுங்க சார். வேண்டாம் சார், எனக்கு ஏதோ தப்பா தோணுது சார். என்ன சார்? எனக்கு என்னமோ சரி, ஓகே, உங்க விருப்பம். இல்ல, இந்த கேஸ் சரிப்பட்டு வரும். இந்த கேஸை நம்ம முடிக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுலாம் பார்க்கலாம். சொல்லுங்க. குறிப்பா ஒவ்வொரு வார்த்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சின்ன வார்த்தை கூட நமக்கு எவ்வளவு சமாளம். போங்க. ஓகே சார். ஓகே சார். எனக்கு இவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. இந்த கேஸ நான் முடிக்கிறேன் சார். அந்த அன்னைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள போகணும். உள்ள போயிட்டா மத்த பத்திரிகைலாம் நோண்டி நோங்க எடுப்பாங்க. பழைய கதை எல்லாம் வெளியில வரும். அந்த அன்னைக்கு துரோகி எதிரி எல்லாமே வெளியில வருவான். அன்னைக்கு மட்டும் கைது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது காட்டுத்தியா போறவங்க அத்தனை பேரும் கொண்டாட ஆரம்பிப்பான். அப்ப நமக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கும் சார். அட என்ன, இதுல நாம தான் தலையிட்டு கொண்டு தெரியக்கூடாது. அவ்வளவுதான். அதை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். இல்லைன்னா அந்த பொண்ணு தெரிய நம்மளை தட்டி தூக்கிவான். அது பாத்துக்கலாம். அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது இருக்கும் காதலினை நதி அறியுமா? கொஞ்சம் புரியுமா? கரையோர கனவுகள் எல்லாம் உனக்காக ஒரு பெண் இருந்து விட்டார். அவள் கூட உன்னையும் விரும்பி விட்டார். நீ பறக்கலாம், உன்னை மறக்கலாம். திறக்காத கதவுகள் திறக்கும். நாளுக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது தொடுவானத்தை தொடுகிற உணர்வு. ஓ ஓ
உனக்கு இன்னைக்கு விடுதலை. விடுதலை? என் வாழ்க்கையில இனி விடுதலைங்கிறதே எனக்கு இல்லாம போச்சுது. யாகராதிலே விடுதலைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போச்சுது. நான் காலத்துக்கும் சிறை கைதிதான். விடுதலைங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது. உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு உனக்கு விடுதலை. இன்னைக்கு விடுதலை. ஓ, அப்ப நான் இவ்வளவு நாள் சிறைப்பட்டுதான் இருந்தேனா? நக்கலு. இல்ல, எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். விடுதலைனா? விடுதலைனா விடுதலை. உன் இஷ்டம் போல நீ வாழலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். எப்படியும் 2 hours 3 hours ஆகும். சரி, வெளில வெயிட் பண்ணு, கூட்டு போறேன். சரி. பயங்கர புத்திசாலியா இருக்கானே. இந்த பேர பிள்ளைல பார்க்காம இருக்கவே முடியல. தாத்தா 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 தாத்தான்னு சுத்தி சுத்தி வருவானுங்க. ஒரு பாத்திரமுக்கு கூட போக விட மாட்டானுங்க. வந்து தட்டிக்கிட்டே நிப்பானுங்க. டாட்டா டாட்டா டாட்டான்னு. அந்த குடுப்பனை கூட எனக்கு இல்லாம போச்சுதே. தேடிக்கிட்டே இருப்பானுல்ல, தாத்தாங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பானுங்க. தேடிக்கிட்டே இருப்பானுங்க. விக்ரம விட மாட்டானே. என்னத்தான் என் மேல கோவம் இருந்தாலும் 1/2 மணி நேரம் என்ன பார்க்காம அவனும் இருந்துக்கிட மாட்டானே. இன்னுமா என்ன தேடாம இருக்கான்? என்ன சிவ, சௌக்கியமா? ஏன் சவிக்கிறதுக்கு என்ன குறை? இனி ஓன் சவிக்கம் தான் போகுது, பாத்துக்க. வயசானாலும் ஒரு திமுரு அடங்கலையே. நான் என்ன யோக்கியனா திமுரு அடங்குறதுக்கு? அயோக்கிய கேடுகட்ட பைய. இனி திமுரு அடங்குற என்ன, அடங்காம போனா என்ன? அந்த விடுதலை இவ்வான எதுக்கு இங்க கூட்டிட்டு வரானுங்க? பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, அதான் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க வைக்கும். இவகிட்ட பேசிக்கிட்டு சரி. திமுருல ஒட்டமா முழுக்க உங்களை விடவா? ஆளை வச்சு விரட்டுற மாதிரி விரட்டி எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்த்து கோலத்தனமா விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பத்தி திமுருங்க. எனக்கு திமிரு இல்ல, உங்களுக்கு தான் திமிரு. போய் திமுரு தாண்டி உனக்கெல்லாம் ஏகப்பட்டது. இந்த டீ போட்டு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். திட்ட மாட்டேன் உன்னடா. உன்னை எங்க கொண்டு நிறுத்தணுமோ அங்க கொண்டு நிறுத்துறேன். நீ எங்க கொண்டு நிறுத்தினாலும் நான் இப்படிதான் இருக்க போறேன். கத்துனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. இந்த ஜெயராஜ பத்தி உனக்கு தெரியாதுல்ல? வெளியில ஒரு உத்தியோகம், உள்ளுக்குள்ள பாக்குறது வேற உத்தியோகம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு ஏகப்பட்ட திமுருதான். திமிருதான்? ஆமா, நான் பெண்ணா பிறந்ததுக்காக திமிரா தான் இருப்பேன். போ, உனக்கு தேவையானது இப்பல எப்பவுமே கிடைக்காது. கிடைக்க வைக்கிறாண்டி. கிடைக்காது. நான் சாகையே துணிஞ்சிட்டேன். கொல்லுனா கொல்லுக்க. ஆனா நீ கேக்குறது மட்டும் எதுவும் கிடைக்காது. வச்சதுல உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன். உட்காந்து பேசு, டைம் பாஸுக்கு. எது வாய்க்கே திறந்துடாத. இப்ப இல்ல, எப்பவுமே வெளியில விட மாட்டான். இப்ப அன்னைக்கு காட்டி கொடுத்ததை விட நாம இங்க வெளியில போனோம். இவன் யாரும் தெரியுமில்ல? இவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க பார், அன்னைக்கு இந்த பேர் வரக்கூடாது. அவ எனக்கு எதிரிதான். அவளை எப்படியாவது என் காலில் விழ வைப்பேன், அது வேற. ஆனா வேற எப்பனையும் தூக்க விட மாட்டேன். அவ எதிரிதான். ஆனா அவளை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். மொத்தம் கையில ஒப்படைச்சிட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு நான் ஒண்ணும் இந்த ஜெயலலிதா வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்லனா? திரும்பாத. அன்னைக்கு நீ குழந்தை மகன் தான். ஆமா, சொத்தை 3 பங்கா பிரிச்சாங்க. பெரும்பகுதியை இவங்க அப்பா எடுத்துட்டு போனாரு. பாதி பங்கு இவங்க அத்தக்காரி எடுத்துட்டு போனா. மிச்ச காவாசி பங்கு தான் அன்னைக்கு வந்தது. சொத்துல 3/4 பங்கு வாங்கிட்டு போய் ஒரு பக்கம் போய் உருப்படல. ஏதோ பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதோட சரி, இவனும் மிலிட்டரியில தான் இருந்தான். நம்ம விக்ரம் என்ற முன்னாலே சொல்லியிருக்கான். குறைய வாங்கிட்டு போன அன்னைக்கு டாப்ல வந்தா, ஒட்டுமொத்த சொத்தையும் வாங்கிட்டு போன இவ அப்ப உருப்படாம போனான். ஒரு குடும்ப சொத்தை மொத்தமா ஆட்டை போட்டவன் வாழ்ந்ததா சரித்திரமும் இல்ல, எந்த சொத்துமே இல்லாம தாழ்ந்தவனும் கிடையாது. அதுக்கு உதாரணம் இவ பண்ணும் அன்னைக்கிலையும். அப்ப அதான் அந்த குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறானா? பழிவாங்க வரல, அசிங்கப்படுத்த வந்திருக்கோம். புரியல. வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு குடும்பம் கஷ்டப்படணும், அசிங்கப்படணும், அதான் இவனுக்கு ஒரே ஆசை. அதான் அன்னைக்கு பிராணிக்குன்னு கிசார கூட்டு வந்திருக்கானா? இது கிசாருக்கு தெரியுமா என்ன? அதெல்லாம் பெரிய பையனே கிசாருக்கு இவனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதான் மிலிட்டரியில தான் இருந்திருக்கான். அப்புறம் அங்கிருந்து ஸ்பெஷல் உளவாளியா போயிருக்கான். அப்படியே மேல மேல போய் இப்ப ஏதோ கூடுதல ஏதோ இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப இவன் சிஐடி இல்லையா? இவன் வேற ஏதோ கேஸ கண்டுபிடிக்கதான் இங்க வந்திருக்கான். அது வந்த இடத்துல அன்னைக்கு குடும்பம்னா இவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆகி போச்சுது. என்ன எல்லாமே ஒரே மர்மமாவே இருக்குது. யாரும் எதையுமே ஓப்பனா பேசவே மாட்டேங்கிறாங்க. அன்னைக்குனாலே மர்மம் தான். அவ விளங்க முடியாத ஒரு புத்தகம். நீ என்ன படிச்சாலும் புரியாது. அவளெல்லாம் படிக்க தான் புரியும். அப்படி படிச்சுக்கிட்டவங்க வெறும் 3 பேர் மட்டும்தான். யாரு?
அவ முத தத்து எடுத்த 3 முத்துக்கள் மட்டும்தான். அப்படின்னா தமிழத்தை, மீனத்தை, செம்பவளித்தையா? அந்த 3 முத்துக்கள் மட்டும்தான் அவளை நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. அவ புத்தகத்தை குறைச்சு பிடிச்சு வச்சிருக்காங்க. அவ வழியில இருந்து ஒரு பக்கம் திரும்பவும் மாட்டாங்க, வழி தவறவும் மாட்டாங்க. அவ போட்ட கோட்டுக்கு மேல போய்கிட்டே இருப்பாங்க. பொண்ணையும் சேர்த்தா நீ துரோகம் பண்ணிட்ட. ஆனா ஒண்ணு, அன்னக்கிளிக்கு துரோகம் பண்ணவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அந்த லிஸ்ட்ல நீ தான் இடத்த பிடிச்சிருக்க. அற்ப சகத்துக்காக பொக்கிசத்தை விட்டுட்ட, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துட்ட. இனி நீங்க மண்ணில் வாழ்ற வரையும் நொடிக்கு நொடி உனக்கு மான வேதனை தான். அதான் தெரியுமே, அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இங்க வேற எதையும் அன்னக்கிளி பத்தி பேசாத. இந்த ஜெயராஜ் கிட்டையும் அவ்வளவு லேசில யாரும் தப்பிக்க முடியாது. அவன் அழகா வேஷம் போட்டிருக்க ஓனாய். ஒரு வாரமா அவன் கஷ்டத்துல இருந்திருக்கா, ஒன்னும் பண்ணல. நல்ல சிவன் எது பேசினாலும் உங்களுக்கு அப்படித்தான் தெரியும், போக போக தெரியும். என்ன சார்? என்ன சார், அன்னக்கிளிய பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா உங்க பிராணம் போய்கிட்டு இருக்குது. என்ன சார், இந்த ரெக்கார்டையும் பத்திரமா வச்சுக்கிடவா எப்படி? இல்ல சார், நீங்க தான் சொன்னீங்க நல்ல சிவம் வயந்து வர்ற ஒவ்வொன்னையும் ரெக்கார்டு பண்ண சொல்லி, சின்ன வாக்கியத்தை கூட விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதான். என்ன சார் இதெல்லாம்? சார் எப்படி சொல்லுவாரு? ஒரு வாரம் அந்த பொண்ணுங்க வைக்க வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். விக்ரம வெளியில விட்டீங்கல்ல, அதே மாதிரி விட வேண்டியதானே? குடும்ப பகை தீர்த்துக்கிறதுக்காக அந்த குடும்பத்து பொண்ணு தூக்கி வச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணு ஒரு வாரம் ஒரு ஆணு கூட இருந்துட்டா தப்பா பேசுவாங்கிற எண்ணம் அப்படிதானே சார்? நல்லா இருக்கு சார் உங்க டீலு. ஆனா சிக்கரனைக்கு தான் உங்களுக்கு இருக்குது, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சார் அந்த பொண்ணை விடுவிச்சிடலாம் சார். அதான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து எதுவுமே நமக்கு கிடைக்கலையே. அவ கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஓ நான் தூக்குனது அதுக்காக இல்ல. ஆமா, அன்னைக்கிலேவா குடும்பத்தை பழி வாங்கணும், அந்த குடும்ப பொண்ணை தூக்கிட்டோங்கிற பேர் வாங்கணும். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க தேன்மொழி இருக்கான்னு தெரிஞ்சும், இவரு கூட தான் தேன்மொழி இருக்கான்னு தெரிஞ்சும் கிசார உள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. சந்தேகப்படுறதுக்கு அவங்க சராசரி மனுஷங்க இல்ல, அன்னைக்கிலேமா பிள்ளைங்க. இன்னத்துக்கு தேன்மொழி எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சிருப்பாங்களே தவிர அல்பத்தனமா யோசிக்க மாட்டாங்க. அல்பத்தனமா யோசிக்கிறதுக்கு அன்னைக்கிலேமா பிள்ளைங்களுக்கு தெரியாது. என்ன அன்னைக்கிலேமா குடும்பத்துக்கு இவ்வளவு சப்போர்ட்? உள்ளுக்குள்ள போய் 10 நாள் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். அந்த குடும்பத்து ஆட்களை ஒவ்வொன்றையும் வாட்சி பண்ணிருக்கேன். சாதாரண ஒரு சின்ன கீழ்த்தரமான ஒரு குணம் கூட அந்த குடும்பத்துல யாருக்குமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு கூட இல்ல. அந்த அளவுக்கு சுத்தமா இருக்காங்க. நீங்க கிஷோர் சார் முன்னாடியே தேன்மொழி கிட்ட ஏதாவது நடந்துகிட்டேன்னா கிஷோர் சார் கோவப்பட்டு ஏதாவது வார்த்தை கொட்டுவாருன்னு நினைச்சீங்க. அவர் ஒரு முறை கூட முறைக்கலையே, அவர் தப்பா கூட பார்க்கலையே. எல்லாத்தையும் கண்காணிச்சிங்கல்ல. அவர் ஏதோ தப்பா பார்த்தாரு, ஏதோ பக்கத்து டூப்ல பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. அதான் எனக்கு கோவம் இருக்குது. மனைவி அடுத்தவங்க உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற எந்த இதுமே இல்லாம சாதாரண உட்கார்ந்துருக்கா. அதான் கிஷோர் சாரு எல்லாரும் மாதிரி உங்களை மாதிரி முட்டாள்தனமா யோசிப்பான்னு நினைச்சீங்களா? அவர் எப்படி வந்திருப்பா, ஏன் வந்திருப்பா, என்ன பேசியிருப்பா, இததான் யோசிச்சிருப்பாரு தவிர நீங்க நினைக்க மாதிரி அல்பத்தனமா யோசிச்சிருக்க மாட்டாரு. இன்னும் இத மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை பார்க்காம இருங்க சார். சரி சரி, அங்க கண்காணிங்க, ஏதாவது வார்த்தை விட்டாங்களான்னு பாப்போம். நீங்க இந்த கேஸ் முடிக்க வரல அப்படிதானே சார்? அனாவசியமா எதையும் பேசிட்டு இருக்காதீங்க. தெரியும், பொண்ணுத்துல அந்த குடும்பத்துல இருக்கான்ல, அதுக்கு பாசம், காதல் பாசம் அப்படிதானே? மைண்ட் எனக்கு வந்த அன்னைக்கு அன்னைக்கு குடும்பத்தில் உள்ள நான் எனக்கு தெரியும். தெரிஞ்சு இந்த கேஸை மும்பரமா எடுத்தவன்னா உங்களை மாதிரி குடும்ப பகைய மனசுக்கு வச்சுக்கிட்டவன் நான் கிடையாது. உங்களை மாதிரி குடும்ப பகை தீக்கிறதுக்காக நான் இந்த கேஸை எடுக்கல. இப்பவும் சொல்றேன், தேன்மொழியை வெளியில விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப இல்ல, எப்பவுமே அவ வெளியில போக முடியாது. ஏன், எதுக்காக அந்த பொண்ணை எடுக்க நீங்க வெளியில விட மாட்டீங்க? விட மாட்டேன் சார். இது உங்களுக்கு நல்லது இல்ல. அந்த பொண்ணு எதுக்கு நீங்க வெளியில விட மாட்டேங்கிறீங்க? அதான் அந்த பொண்ணுனால எந்த பிரயோஜனமும் இல்லையே. யாரு சொன்னா அவளால எந்த பிரயோஜனமும் இல்லையே? எனக்கு இந்த ஜெயராஜ பத்தி தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அவன் ஒன்னும் பெரிய யோக்கியமானவன்லாம் கிடையாது. கேடு கட்ட பைய, பொறுக்கி பைய. இவனுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான்.
இவன் அப்பா இன்னும் வக்கீலா தான் இருக்காரு. அப்புறம் அன்னைக்கில்லையம்மா நாத்தனாரே? அந்த குடும்பத்துல எல்லாருமே வக்கீல் தான். அதுல அவன் மொவ ஒருத்தி சிவில் இன்ஜினியரா இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களாம் ஏன் அங்க வந்து போய் இருக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த காதாம்பரி தான். அன்னைக்கிளி குடும்பத்தை கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு கல்யாணமே நடத்தலாம். அவ்வளோ பெரிய குடும்பம். அத்தனையும் விட்டுட்டு தான் தனியால அந்த ஓட்டு வீட்டுல இருந்து வாழ்ந்தா. அது அந்த குடும்பம் அவளுக்கு கொடுத்த தண்டனை. எல்லாரும் இருந்து அனாதையா வாழ்ந்து பாருன்னு சொல்லி அவளுக்கு அந்த தண்டனையை கொடுத்து வச்சிருந்தாங்க. அவ புருஷனும் சேர்த்துதான். அதனாலதான் தன்னை தலையை வெறுத்துக்கிட்டு கருப்பு சிலையை கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த ஓட்டு வீட்டுல தனி ஆளா வாழ்ந்தா. 7 வருஷமா வரும் சும்மாலாம் இருக்கல. புக்கை எழுதி தீட்டிட்டல்ல. அதுல என்ன பத்தி எழுதியிருப்பா பாரு. படிச்சு பார்த்துட்டு நானே நாடுகிட்டு சேர்த்திருக்கலாம். ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்காக புத்தகம் எல்லாம் போட்டுட்டு கிடந்தா. அதுக்காக அவளுக்கு அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. எதுக்குமே அவ போக மாட்டேன்னுட்டா. எந்த அவார்டும் எனக்கு வேண்டான்னுட்டா. நான் அவார்டுக்காக எழுதல, மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுக்காக தான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு புக்கத்தை போட்டா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவ எழுதுற புக்க படிக்கிற முதலே நான் தான். நீங்க தான் எதிரியாச்சே. அவ எதிரிதான். ஆடா புத்திசாலி. அவ எழுதுற ஒவ்வொரு புக்கையும் படிச்சு 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 நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தல. அறிவோட எப்படி வாழணுக்காக புத்தகம் நல்லா எழுதுவான். அதை ஆப்போசிட்டா நான் பயன்படுத்திக்கிட்டேன். அவகிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்தேன். அவ நல்ல விஷயமா எழுதிருப்பா. அதை நான் ஆப்போசிட்டா செஞ்சு பார்ப்பேன். ஆனா நான் தப்பு பண்ணா எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த அளவுக்கு அவ புக்கு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. என்னடா? பேசாம உட்கார்ந்து விளையாடு. என்ன ஒத்தையில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன ஒத்தையில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கியா? தாத்தாவுங்க தாத்தா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போனேன். தாத்தா எங்க போனாவ? அதான்ல தாத்தா எங்க பேசல. இவங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. ஒண்ணுக்கு கூட போக மாட்டாரு. எங்க போனாரு? போக மாட்டாரு. தூங்குற நேரத்தை தவிர அத்தனை நேரம் பிள்ளைகளை விட்டு போக மாட்டாரு. ரோகிணி மொபைல் பாசம் இருக்கோ இல்லையோ பேரம் பாசம் அதிகம் உண்ட. இல்ல தாத்தா எங்க போனாரு? தாத்தா தூங்க போயிட்டாளோ? இல்லன்னு தெளிவா சொல்றாங்களே. ரோகிணி தாத்தா எங்கம்மா? போக முடியாத. அவருக்கு தான் நடக்க முடியாத. நான் தானே தூக்கி கொண்டு வைக்கணும். நான் தூக்கி வைக்காம அவர் எங்க போனாரு? எல்லாம் கடையில போகுது. எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். எங்க போவாரு? எம்மா எம்மா எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? வாரேன். கத்திட்டு இருக்கா? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? கத்திட்டு இருக்கா? இங்க இருந்தா அவர் எங்க? எங்க அப்பா எங்க? ஏன் அவர் என்ன பச்சை இல்லையா? நான் பாத்துக்கிட்டே அலையதுக்கு. நான் என் பிள்ளைய பார்க்க முடியாம வீட்டு வேலைய பாத்துட்டு கிடக்க. இதுல அவரை வேற நான் பாத்துக்கிட்டு இருக்கேனாக்கோ. என்னடி என்ன பேச்சல தினுசா பேசிக்கிட்டு இருக்க? என்ன அவன் பேச்சோட சரியில்லையா? இந்த வேற பத்தி பேசிட்டு இருந்தா வச்சுக்க மூஞ்சில அடிச்சிருவேன். கேட்ட கேளுக்கு மட்டும் எனக்கெல்லாம் பதில் வரணும். அனாவசியமா ஏதாவது நக்கல பேசின அடிச்சுட்டு செத்துருவ சொல்லிட்டேன். என்ன பேச்சு ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. ஏத்து பேசாத, எனக்கு பிடிக்காது. அப்போ அவ எங்கன்னு கேட்டா அவர் எங்க இல்ல யாருன்னு மட்டும் பதில் சொல்லு. சும்மா எக்கால மாதிரி பேசணும்னு வச்சுக்கோயா அடிச்சுட்டு மூஞ்சி முறை பேந்துரும். நக்கெடுத்து காலைங்க வச்சுக்க. ரொம்ப மிரட்டாதீங்கண்ணே. அவர் எங்க போய் எனக்கு எப்படி தெரியும்? எப்பவுமே நான் தான் குற்றத்தை வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டு போவேன். நான் இல்ல மட்டும் வீட்டுக்கு போனாரு. அவருக்கு நடக்க முடியாது தெரியும். வேற எப்படி? நீ தானே பாக்கணும். வீட்டுல போகல நீ தானே. ஏன் உங்க அம்மா இல்லையாங்க? என்கிட்ட இந்த திண்டுக்கு முன்னுக்கு பேசாத. ஒரு கோவம் வந்துச்சு வச்சுக்க. அம்மா இல்லன்னா எனக்கு கோவமே வராது. போதுக்கு இருக்க ஏத்து பேசிட்டு இருக்க. அவர் எங்க கேட்டா தெரியும் தெரியாது மட்டும் போய் சொல்லு. சரி அவளை பார்க்காம நீ உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா? உள்ள ரெண்டு அனாத மாதிரி நிக்குது. அப்படி வீட்டுல என்னதான் புரிஞ்சுட்டு இருக்க? தேவையில்லாம பேசுறீங்க. எனக்கு வீட்டுல வேலையே இல்லையா? புள்ளைல ரெண்டு இங்க நிக்குது. நீ உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நான் எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலும் புள்ளைல ரெண்டு வெளியில தான் நிக்குது. நீ உள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? வேலையே இருக்காது பாருங்க. துணியா வாஷிங் மிஷின்ல போடுத. சமையல அவன் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? 6 நிமிஷம் வாங்க. அம்மா இங்க தான் எங்க? ஏன் இங்க உட்கார்ந்திருந்தவ? நல்லா இருக்கு. முதல்ல நல்லா இருக்குது. இப்பதான் அந்த பிள்ளை கூட விளையாடிட்டு இருந்தால சத்தம் கட்டிச்சு எனக்கு. தாத்தா மாமா ட்ரூ ட்ரூ. பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? அப்பமே வச்சு அதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? என்ன? ஏ ரோகிணி எதனால உண்மை சொல்லு.
ஏதோ இந்த பையல சொல்றானுல என்ன எனக்கு என்ன தெரியும் தாத்தாங்கம்மா தாத்தா மாமா ட்ரூ ட்ரூ அம்மா அம்மா ஏதோ உங்ககிட்ட சொல்றானோ என்னன்னு கேளுங்க. என்ன சொல்றானு தெரியலையே. உங்க அப்பாவை ஏதோ மாமா கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றானேடா. வீட்டுக்கு யார் வந்தா? தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி நீ தான் பையில உட்கார்ந்து இருந்த. நீ தான பிளாக் சாமான் கொண்டு போட்டுட்டு போன. ஆமா. அப்போ உன் மாமா இதுல இல்லன்னு உனக்கு தெரியாது. இல்ல. நான் இவனுக்கு பிளாக் சாமான் போடும்போது அவ இல்ல. எவ்வளவு அசால்ட்டா போய் சொல்ற பத்தினா? வந்து பார்த்தேன். அவர் இல்ல. நான் பாட்டு பிளாக் சாமான் போட்டுட்டு நான் வேலைய பார்க்க போனேன். அவனால தனியா எங்க போக முடியாது தெரியும். இவன் தான் தூக்கி கொண்டு விடுவான்னு தெரியும். பிறகு இல்லையே, ஒரு வார்த்தை நீ சத்தம் கொடுக்க வேண்டாமா? நான் பாத்ரூமுக்கு எதுக்கும் போயிருப்பான்னு நினைச்சேன். அதான் அந்த பையல தெளிவு சொல்றானே மாமா ட்ரூட்னு. பிறகு என்ன? இது கொம்பு கடந்ததே. இப்போ மண்ட புளக்க விட மாட்டேன்டினா. ஏ சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே. அப்பனா அவளுக்கு என்ன அக்கறை வந்திருக்கு? சொல்லு. அவளுக்கு என்ன அக்கறை இருக்கு? சத்து மனசே ஓடிச்சு நினைச்சு நிம்மதியா இருங்க. போங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எனக்கு அப்பா. புரியுதா? அவர் என்ன பண்ணிருந்தாலும் அவர் எனக்கு அப்பா. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது ரெண்டு பொம்பளை தூக்கி போட்டு மிதிச்சுவேன். ரெண்டு பேரும் உசுர இருக்க முடியாது. வாரே. அம்மா நீ பாக்கட்டாலும் பரவாயில்ல. என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் இவங்கிட்ட போன் போட்டு வச்சிருப்பேன்ல. எனக்கு என்ன அவசியம் வந்திருக்குது? உங்க புருஷனை நீங்க தான் பார்க்கணும். எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் போயிட்டேன். நான் சத்தியமா இத பாத்ரூமுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைச்சேன். அது இவனே எடுத்து ஊத்துவான். எப்படி போயிருப்பாரு? நான் வந்து போயிருப்பான்னு நினைச்சேன். முத்தம் தானே, நான் நோண்டி போயிருப்பாவளா இருக்கும்னு நினைச்சேன். பேர பிள்ளைல விட்டு போக மாட்டாரு. அப்படியே போறதாலும் சத்தம் கொடுத்து தான் போவாரு. என்ன கூப்பிடுவாரு, நான் அந்த பையல பாப்பேன், அப்பதான் போவாரு. இது நல்லா இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இன்னமும் மறைக்கல. செத்து ஒளிஞ்சு போனா போட்டுன்னு விட்டுட்ட. நீ உள்ள வேலை பார்த்துட்டு இருக்க. அவருங்க இருக்க போய் தானே இந்த ரெண்டு பேரையில பாத்துட்டு இருக்க போய் தானே நீ பாட்டு உள்ள வேலை பார்த்துட்டு இருக்க. யாரு? எங்க அப்பா இல்ல, ரெண்டு அண்ணா தான் நின்றுட்டு இருக்கு. வாங்க வெளில போவோம். எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது. வாங்கல நம்ம போவோம். தூக்கிட்டாங்க அப்படிதானே? அதான் உன் புருஷன் கிட்ட சொல்ல மாட்டேங்க. யார் தூக்குனா எனக்கு என்ன? அவர் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? சரிதாமா, அவர் எக்கேடு கட்டு போட்டோம். அதை இவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அத தூக்கிட்டானுல, அதை இவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? மறைக்கிறதுல உனக்கு என்ன லாபம் இருக்குது? இதுதானே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த? தேவையில்லாம சிவா ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. பாரு, நீ கொடுத்த நல்ல பிள்ளைங்க போய் தான் அண்ணே மாதிரி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கானுங்க. நீ இப்பெல்லாம் எடுத்தறிஞ்சு பேசினா உன் அண்ணன் மாதிரி அவனை தூக்கி போட்டு மிதிச்சுவானுங்க. கொஞ்சம் அண்ணி மாதிரி போய் பாரு. என்ன விக்கி? என்ன கோர்ட் வரைக்கும் சின்ன கேஸ் இருக்கு, போயிட்டு வரேன். என்ன கேஸ்? இது அந்த முன்னால 7B கேஸ் தான். அது இப்போ வர சொல்லியிருக்காங்க. லீவ்ல இருக்கேன், வர முடியாதுன்னா கேட்க மாட்டாங்க. சரி, நான் இது என்னன்னு பார்த்துட்டு வந்துருந்தேன். அந்த கேஸ் நீ முடிச்சிட்டல? முடிச்சிட்டேன்டா. அவன் குற்றவாளி திரும்ப மனு தாக்கல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். மேலிடத்துல நினைக்கிறேன். சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி, எங்க போயிடாத சரியா? வீட்டுல ஆள் இருக்கணும். சரிண்ணா. மாப்பிள்ள அப்பாவையும் தூக்கிட்டானுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான், அப்பாவையும் தூக்கிட்டானுங்க. அவருக்கு வேற கால் கை அப்படி இருக்குது. ஏதாவது பண்ணிடுவானுங்களோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஜெயராஜி? இல்ல, இதுக்கு அப்புறமா பொறுமையா இருந்தா லைக் நான் இப்பவுமே என்ன எதுன்னு பார்க்க போறேன். அது சரி, பிள்ளைங்களே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இல்ல மாமா கிட்டவா தூக்கிட்டு போய் 4 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ரோகிணிக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட அவன் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா மச்சான், காலையில அவரை நான் தான் குளிப்பாட்டி பறக்கி வச்சுட்டு போனேன். பிள்ளைல பாத்துட்டு ஒரு கேஸ் விஷயமா டேனியல் கூட வெளியில போறேன்னு சொல்லி விட்டுட்டு போனேன். சரி, நான் வீட்டுக்கு வரதுக்கு எப்படி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த பையில ஒத்தரி நின்னானுங்க. தாத்தா எங்கன்னு கேட்டா தாத்தா மாமா ட்ரூ நானுங்க. எங்க அம்மா கிட்ட கேட்டா எங்க அம்மாக்கு எதுவுமே தெரியல. நான் எங்க அம்மா கிட்ட அப்பமா அப்பா தாத்தா ட்ரூ மாமா அப்படிங்கானுங்க. எங்க அம்மா டெஸ்ட் பண்ணிட்டாங்க, டேய் யாரும் உங்க அப்பா தூக்கிக்காங்கன்னு. ஆனா ரோகிணிக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு, எனக்கு எந்த இன்ஃபார்மும் பண்ணல. ஏதாச்சும் சொல்றீங்க? அவளும் உங்க தெரியாம இருக்கலாம்ல. எங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே ரோகிணி கிட்ட சொல்லிருக்கானுங்க. சரி, அப்படின்னாலும் அவளுக்கு புரியட்டாலும் அதுக்கு எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கா வேண்டாமா? அதுவும் சரிதான். ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம்னு நினைச்சு போல என்னமோ. இல்ல, பிள்ளைங்களுக்கு வந்து லாட்ஸ் மாலை 2 வந்து போட்டிருக்கா. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு உடுத்திருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. முட்டா வச்சுங்க அவள. ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லல. இல்ல, நான் வந்து நின்று பிள்ளைங்க ஒத்தையில கிடக்காங்கன்னு கேட்கும் போது கூட வாய் திறக்க மாட்டேங்க. அப்ப கூட நான் எதுக்கு உங்க அப்பா பாக்கணும்னு கேட்கறான். ஜெயராஜ் தான் தூக்கிட்டான்னு எனக்கு. தூக்கி 4 மணி நேரம் இருக்கும். முதல்ல போன் படிச்சிருந்தா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். 4 மணி நேரம் ஆகுது. எங்க கொண்டு வச்சிருக்கான்னு எப்படி தெரியும்? ஓகேனே. சரி, அவன் எங்க இருப்பா நான் பார்த்துட்டு வரேன். ஆகும், அவளுக்கு மாத்திரை கரெக்ட் ஆயிட்டு கொடுக்கணும். இல்லைன்னா அவளுக்கு வெட்டு வந்துடும். ஐயோ, இந்த ஜெயராஜன் இந்த மாதிரி வெள்ளம் பார்த்துட்டு இருக்கான். சார், அவன் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கான். ஆனா என்ன தூக்கிட்டு போனது அங்க இல்லையா? அவன் ஒரே இடத்துல வச்சு விசாரிக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு இடத்துல விசாரிச்சுட்டு போனுங்க. ஏண்டா, இதை உன்னால எதுவுமே பண்ண முடியாதா? இதுல யாருமே எதுவுமே தலையிட முடியாதா? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை அப்படியே முடிங்கடா. என்ன? அவன் கிட்ட வேலைக்கே நசுக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியும். அவனை பிடிச்சி மூஞ்சிலே குத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியில கொண்டு வந்துடுவான்.
அவன் போன் நம்பர் எதுவும் கிரிமினல் பையன் ஒரு போன் நம்பர் குறிப்பிட கிடையாது. அன்னைக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லி ஒரு போன் நம்பரை கொடுத்தான். கான்டாக்ட் பண்ண அப்படி ஒரு நம்பரே இல்ல. ஃப்ராட் தானே, எல்லாம் ஃப்ராட் தானே. அவன் மட்டும் என் கையில கடிக்கிட்டான். அவங்க பெரிய பொண்ணு தானே, அவளே பெரிய பொண்ணு சொன்னாடா. ரொம்ப க்ளோஸா இருப்ப. க்ளோஸா இருக்கேன் என்ன பெரியப்பா பையன் அவ்வளவுதான். அவன் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஆரம்பத்துல நம்மளை பிடிக்காத. மிலிட்டரியிலே நம்ம கிட்ட என்ன வர்த்து வந்தான் என்னன்னு தெரியல. அவனுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கிறதே தெரியல. இதுக்கப்புறம் எதுக்கு அவனை விட்டு வச்சுக்கிட்டேன், எதையாவது ஒண்ணு பண்ணுங்க. வயசானவர்கள் கூட பார்க்காம தூக்கிட்டு போயிருக்கான். அப்படி இல்ல அம்மாக்கு யாரெல்லாம் எதிரின்னு பாத்துருப்பான். ஒருவேளை நல்ல சேவை ஏதாவது உளர்னா வாய்ப்பே இல்ல. எங்க அப்பா சத்தியமா வாயை திறக்க மாட்டாரு. ஏதாச்சும் சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு ஒரு குணம், அவருக்கு எதிரினா அவர் மட்டும் தான் நின்று அடிக்கணும், வேற எவனையும் கூட்டி சத்த மாட்டாரு. அப்படியே கூட்டி சத்தாலும் இவரு தான் ஹெட்டா இருக்கணும். அப்படி ஒரு ஹேபிட் உள்ளவரு. அது மட்டும் இல்ல, அன்னக்கிளியம்மா பழி வாங்குற விஷயத்துல அவர் தனி ரகம். விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்ல. அவனதான் இப்ப போராட்டிக்கிட்டு இருப்பாரா இருக்கும். நிச்சயமா அவனதான் போட்டு பட்டி எடுத்துட்டு இருப்பாரு. எனக்கு கவலை அதெல்லாம் இல்ல. மாத்திரை சாப்பிடலாம் அவருக்கு விட்டு வந்துடும். அதான் சரிடா, மாத்திரையை கொடு, நான் அவனை எப்படியா பார்த்து மீட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். சரி. இது என்ன பழக்கம்? அது என்ன ஒரே குடும்பத்துல இருந்து என்ன வேண்டாம் வேலை பார்த்துட்டு இருக்க? இதோ குடும்பம் அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவர் அதை சொல்லிட்டுலாம் வரல, வேற விஷயமா தான் வந்தாரு. உள்ளே தூக்கிட்டு வந்த லட்சத்தை பார்த்தா நாங்க தூக்கிட்டு வந்தோம். சின்ன சின்ன விஷயத்தை அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேடம் பேசினா மூஞ்சில அடிச்சுவேன், புரியுதா? ஏன் அடுத்த வீட்டுல போய் சொல்லிட்டு இருந்தாரா? எங்களுக்கு சொன்னாரு. சரி தூக்கிட்டு போயிருக்காங்கல்ல, ஒரு பார்த்து போன் பண்ண சொன்ன என்ன குறைஞ்ச போய் பண்ணி உள்ளே பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு தெரியவில்லை, தெரிஞ்சதுல சொல்லிருக்க முடியும். இப்போ உனக்கு தெரியும்னு யாரும் சொல்லல. சரி நீங்க இருந்த மனுஷன் வேண்டாம ஆளை காணுமே. எதாச்சா யாராச்சும் அந்த புருஷன்கிட்ட சொல்ல நினைச்சிருக்கியா? உங்க புருஷனை நீங்க தான் பார்க்கணும், நான் எதுக்கு பார்க்கணும்? மூஞ்சில உனக்கு கொடுங்க. என்ன பொறுப்பு பேசிக்கிட்டு இருக்கா? அடிக்க வேண்டாம் நினைச்சே. குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கணும், ஆம்பளைங்களுக்கு தெரியப்படுத்தணும். சரி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஆம்பளைக்கும் பிடிக்காம போயிடும். வேலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத, அப்படிதான் சொல்ல முடியும். அவர் பச்சை கட்டிட்டு நீங்க என்ன திட்டிட்டு இருக்கீங்க? நான் உள்ள வேலை தான் பார்த்துட்டு துணியை மடிச்சு சோற பங்கிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா அவர் இல்ல. அதனால விளையாட்டு சாமான் போட்டு விட்டுட்டு போனேன். அப்ப போய் நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பேன். சவுண்ட் கட்டிட்டே இருக்கும். சரி அதனால இங்க தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். அவரு ஒண்ணுக்கு இதுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். போய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன் மூஞ்சிய காட்டி கொடுத்து நான் போலீஸ்காரன், உனக்கு நல்லா தெரியும். போலீஸ்காரனுக்கு எது உண்மை எது போய் நல்லா கண்டுபிடிக்க தெரியும். உன் மூஞ்சி காட்டி கொடுத்து நீ போய் சொல்றேன்னு அவரை யாரோ தூக்கிட்டு போயிருக்காரு, உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு அசால்ட்டா வீட்டுல உட்காந்துருக்க. யாருக்கோ வந்து விதி விட்டுருக்க. அதனால கஷ்டம் புருஷனுக்கு தானே உனக்கு தெரியல. புருஷன் கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, எதிரி செத்தா போதும் நினைச்சிட்டேன். நம்ம நேசித்தவங்களுக்காக நமக்கு எவ்வளவுதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுக்கணும். அதுதான் உண்மையான காதல், அதுதான் உண்மையான பாசம். உண்மையிலே நீ விக்ரம நேசித்திருந்தா உன் அப்பா செஞ்ச துரோகத்தை நீ மன்னிச்சிருப்ப. உன் புருஷனுக்காக மன்னிச்சிருப்ப. ஏன் எங்களுக்கு பள்ளி அவங்க தெரியாமல? அவர் செஞ்சதை விட இப்ப எங்களுக்கு மாப்பிள்ள ரொம்ப முக்கியம். அவர் பாசம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அப்பா செஞ்சதை நாங்க மன்னிச்சோம். நமக்கு பிடிச்சவங்களுக்காக சில விட்டு மன்னிக்கதான் செய்யணும். அதுதான் உண்மையான பாசம். அப்ப நீ விக்ரமல வச்சிருக்கிறது நடிப்பு, அப்படிதானே? அப்ப நான் பள்ளி வாங்கறதுக்காக புள்ளைய கைக்குள்ள வச்சிருக்க, அவ்வளவுதானே? மூஞ்சில அடிச்சிருவேன். இப்பேற்பட்ட அண்ணன் தம்பிக்கு பிறந்துட்டு தான் நீ இப்பதான் படிக்கிட்டு இருக்கியாங்க. ஒழுங்கு மரியாதை மாப்பிள்ளை மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கணுமா? ஒழுங்கா மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க. நீ உண்மையிலே விக்ரம விரும்பதா இருந்தா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க. விக்ரமுக்காக கூட நீ அவரை மன்னிக்கணும் மனசு இல்லாம போயிருக்கல. அதை விடு, இந்த பெத்த பிள்ளைங்களுக்காக கூட நடத்த அவரை மன்னிக்க தோணல உனக்கு. இந்த பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு? கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? அதுக்காக கூட உனக்கு மன்னிக்கணும்னு தோணல. நமக்கு என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, நம்ம நேசிச்சவங்களுக்காக ஏதாவது பண்றாங்க பாரு, அதுக்காக தான் அவங்களை மன்னிக்கணும். நாங்களும் பாத்துக்கோம். காலையில 6 மணில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் இந்த பயிரில கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்காரு. ஆமா அவர் துரோகம் பண்ணிருக்காரு, தீங்கு செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ நம்ம புள்ளைக்கும் நம்ம புருஷனுக்கும் வேலையா இருக்காரு. அதை தான் பார்க்கணும். உன் புள்ள மொழியும் உன் புருஷ மொழியும் உண்மையான பாசம் இருந்தா நீ அதை பார்த்திருப்ப. சீரணமா யோசிக்கல நீ மூஞ்சில முடிக்காத சொல்லிட்டேன். இந்த பயிரில நாங்க பாத்துக்கிட்டோம். ஓ என்ன இப்படி பேசுறீங்க? அன்னைக்கே மாப்பிள்ளை கிட்ட இந்த பயிரில எங்க வீட்டுல விட்டுட்டு போங்கன்னு சொன்னோம். என்ன தெரியுமா சொன்னாரு? எங்க அப்பாவுக்கு இந்த பயிரில இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருந்துட மாட்டாரு. ஏற்கனவே கை கால் இல்லாதவரு இப்ப இந்த புள்ளலே இல்லைன்னா உசுரே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதனால கொஞ்ச நாளைக்கு அவர் கூட இருக்கட்டும் சொல்லி தூக்கிட்டு வந்தாரு. மாப்பிளைக்கு தான் துரோகம் பண்ணிருக்காரு. ஏன் அவர் ஒரு கடமை ஒழுங்கா செய்யல? கடமையா? காலையில அவரை குளிப்பாட்டி அவர் பாத்ரூம் போனதை அள்ளி கொண்டு போட்டுட்டு அவரை ஒரு குழந்தை மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். திட்டுவான், ஏசுவான், அதான் உரிமை. அதுக்காக விட்டு கொடுத்துருவானா? ஒரு ஆம்பளை அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆம்பளை மிருகமா மாறுறதும் மனுஷனா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது. போ மாப்பிள்ளை ரொம்ப போடப்பட்டு பேசு. போ பேசிருக்கணும், இல்லன்னு வச்சுக்க தொலைச்சுவான் தொலைச்சு. விக்கி பிள்ளை தூக்கிட்டு வாடா. நான் பாத்துக்கிட்டேன். வேண்டாம், உன் மாமனார் வர வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டோம். வானே போல. என் செல்லம், என் செல்லமே, என் செல்லம். வீட்டுக்கு போலாமா? என்னடா? சரி நம்ம வீட்டுல போலாம். குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய வயசுல எல்லா உறவோட பாசமும் அக்கறையும் கிடைக்கணும். அதை நம்ம தட்டி பறிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நமக்கு தான் கிடைக்கல, நம்ம சந்ததிக்காக கிடைச்சிட்டு போட்டுமே. அவர் நமக்கு தானே பண்ணாதவரு, இந்த குழந்தைக்கு இல்லையா? ஒரு தாத்தாவை என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாசத்தை வாரி வழங்கிட்டு இருக்காருல, அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாசத்தை தட்டி பறிக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? எப்படி இந்த பையனுக்கு 10, 20, 25 வயசு ஆகும்போது அவர் உசுரோட இருக்க மாட்டாரு.
ஆனா இவங்க மனசுல ஓடும் நம்ம தாத்தா எப்படிலாம் நம்ம பார்த்தாரு, நம்ம எப்படிலாம் தூக்கி சுமந்தாருன்னு அவங்க எதுக்குல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை எதுக்கு நீ கெடுக்கிற? எல்லா குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தாத்தா இருக்க கூடாதா, நமக்கு ஒரு பாட்டிக்கிட்ட நம்ம வளர்ந்துக்க மாட்டாதா, ஒரு மாமா கிட்ட வளர்ந்தமா, ஒரு சித்தப்பா கிட்ட வளர்ந்தமான்னு ஒரு நினைவு இருக்கணும். அது எல்லாமே பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நாம பெத்த பிள்ளைங்களுக்கு நாம செய்யற துரோகம். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, தாத்தா, பாட்டி நமக்கு தானே எதிரி, குழந்தைங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உறவோட பாசமும் அக்கறை நேசமும் கிடைக்கணும். உனக்கு பிடிக்கலன்னா நீ ஒதுங்கி போ. குழந்தைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா மேல கோவம் இருக்காது. தடுத்த ஓ மேலதான் அவனுக்கு கோவம் வரும். அவங்க பகைக்காக நம்மள பேச விடாம பண்ணிட்டாங்களே, உன் மேல இருக்கிற மரியாதையும் பாசமும் போகும். 20-25 வயசுதான் மாமா, தாத்தா, பாட்டின்னு எல்லாரும் உறவையும் தேடும். அப்பதான் அவனுக்கு எல்லாரும் மேலே பாசம் வரும். ஆனா அந்த உறவு அவன் கூட இப்ப இருக்காது. அதுக்கு காரணம் நீ. இப்ப சொல்றேன், உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்க. பிள்ளைகிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்ச இந்த பயலுக்கு எல்லா உறவும் கிடைக்கணும், கொடுச்சே ஆகணும். என் தங்க பிள்ளை, உனக்கு எல்லா உறவும் கிடைக்கும்டா. மாமே இருக்கா பிள்ளைகிட்ட இருந்து பறிச்சுக்கா பாரு தாத்தாவ. உன் பேரை சொன்னதை விட தாத்தா தாத்தா ஆயிரம் சொல்றானுங்க. கட்டி பறிச்சுட்டாட. தேவிக்கு வாடா. சரிங்கண்ணே, இந்த குணத்தோட அந்த வீட்டுக்கு வந்துடாத. ஏற்பட்ட அண்ணன் தம்பி கூட பிறந்துட்டு தான் இப்படி இருந்தியாங்க. பொண்ணு கொடுத்த வீட்டுல எல்லாரும் இப்படி இருந்துட்டா ஏன் எந்த குடும்பத்தை எந்த பிரச்சனை இருப்போது? எல்லா உறவும் நிலைச்சிருக்குமே. இப்படி இல்லாதனால தானே எல்லா உறவும் செதறி கிடக்குது. இருக்கும்போது உறவோட அருமை புரியாது, அது இல்லாத போதான் புரியும். உன் அண்ணன் தம்பி உன் மேல உசுரா இருக்கானுவன், அதை கெடுத்துக்கிடாத. உன் அண்ணிமாருக்கு உன் மேல ஒரு மதிப்பு இருக்குது. அண்ணன் வெறுத்தா அண்ணன் பொண்டாட்டி உன்னை வெறுப்பா பாத்துக்க. அண்ணனை காட்டுற பாசத்தை தான் அவன் பொண்டாட்டி மாதிரி உன்கிட்ட மரியாதையும் பாசமாவும் இருப்பாளுங்க. இவனுங்க உன்னை ஒதுக்குறானுங்க, அவளை உன்னை யார் எடுத்து கூட பார்க்க மாட்டாளுங்க. அண்ணன் பலமா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு. அண்ணன் மாதிரி உன்கிட்ட உசா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த வீட்டுல மதிப்பு. அண்ணி மாதிரி எவ்வளவுதான் குணவதியா இருந்தாலும் அன்னை மாதிரி சரியா இருந்தா மட்டும்தான் நாத்தனாருக்கு மதிப்பு பாத்துக்க. தங்கச்சி வாழ்க்கைக்காக மாப்பிள்ள காலில் விழுந்த பயில இந்த பயிலுவ இவனை ஒசரத்துக்கும் இவனை உத்தியோகத்துக்கும் விக்ரம் காலில் வந்து விழுந்தானுங்க உனக்காக. அப்பேற்பட்ட பாசத்தையும் அன்பையும் இழந்துறாத. பழி வாங்குறதுனால இந்த உலகத்துல சாதிச்சதா எதுவுமே இல்ல. விட்டு கொடுத்து போனவன் தான் வாழ்ந்திருக்கான். உதாரணத்துக்கு அன்னைக்கிளி. என் புருஷன் அன்னைக்கிளிக்கு செய்யாத துரோகமே இந்த உலகத்துல கிடையாது. ஆனா ஒரு நாள் கூட அவ தண்டிச்சு நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மனுஷன் தான் அன்னைக்கிளியே என் கால விளவை பண்ணி சவதம் கட்டிட்டு அலைஞ்சது. கடைசியில கை கால் வழங்காம கிடக்குது. ஆனா அவ ஒரு நாள் கூட எதிரியா பார்த்ததில்ல. எதிரிய பழி வாங்குறதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். வாழ்க்கையில நாம ஒரு நாள் உருப்பட மாட்டோம். உருப்படாம போறவன் தான் எதிரியே மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். வாழ்ற எவனும் எதிரிய மனுஷன் நினைக்க மாட்டான். போக குரோதம், கோபம், எரிச்சல், வன்மம் இதெல்லாம் மனசுல வச்சுக்க எவனும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. விட்டு கொடுத்து போனவனும் பாசத்தை அள்ளி கொடுத்தவனும் கெட்டு போனதா சரித்திரமும் இல்ல. அவனை பார்த்தா கோமாளியாவும் ஏமாளியாவனு தெரியலாம். ஆனா அவனை மாதிரி உண்மையான சந்தோஷத்தை இந்த உலகத்தை செத்தவன் எவனும் இருக்க மாட்டான். வன்மத்தோடையும் குரோதத்தோடையும் பொறாமையோடையும் வஞ்சகத்தோடையும் வாழ்றவன் உதட்டளவுல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவன் இதயம் கொழுந்து விட்டுதான் எரியும். நல்லா இருக்கிறவனை பார்த்து பார்த்து வயிற்றுச்சல்ல கிடப்பான். நல்லா வாழ்றானே கடைசி வரைக்கும் அவன் வயிறு எறிஞ்சுக்கிட்டே தான் போய் சேருவான். ஒரு புரோதனை இல்லாம மண்ணுக்கு வந்து அதை நீயும் வாங்கிக்கிட்டு போயிடாத. நல்ல புருஷன், நல்ல புள்ளையில, நல்ல கூட பிறந்தவன், நல்ல கூட பிறந்தவன் பொண்டாட்டி மாதிரி நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. வாழதுக்கு வழிய பாரு. பழி வாங்குறேன்னுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடாத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்பவும் உன்னை என் பிள்ளைய பார்த்தனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போலாமா? முடியாது. போலாமான்னு கேட்டேன். இது கிஷோர் மாமா கிட்ட சொல்லணுமே. சிக்னல் யாருங்க? தூக்குங்க. கொத்துன சொத்தம் போடக்கூடாது. என்ன மட்டும் தூக்குனீங்கன்னு கிஷோர் மாமாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏற்கனவே கிஷோர் மாமா சொல்லி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி வேண்டதால வந்து தூக்க வருவாங்க, போயிடாதே. சொல்லிதான் வச்சிருக்கோம். ஆமா, அதனால என்னால நீங்க பிடிக்க முடியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட சிக்கணும்? தப்பிக்க முடியாதுமா, சுத்தி வளைச்சிட்டோம். இது ஏன் ஊரு, ஏன் வீடு, இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாதா? ஓ, தப்பிக்க முடியாது போலுக்க. அப்ப இவன் என்ன தூக்கிட்டு போனதா கிஷோர் மாமாக்கு நான் தெரியப்படுத்தணுமே. என்ன பண்ண தம்பி. டேய், இவ சீக்கிரம் கொடுத்தா சீக்கிரம் தூக்குல. தம்பி, இந்த ஜெயராஜ் மாமா என்ன தூக்கிட்டு போவே இல்ல, சரியா? சரிக்கா. கிஷோர் மாமா கிட்ட மட்டும் சொல்லவே கூடாது. போதுமா சார்? போதுமா சார் இப்போ உங்களுக்கு? புத்திசாலி. அத்தி தூக்காம
உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கலையா? அப்ப எனக்கு என்ன தூக்கம் வந்திருக்கீங்களா? உன்கிட்ட வேற விசாரணை, வேற விசாரணை. விசாரணையா? ஏன் மேல விசாரணை இருக்குது? ஓஹோ, எங்க அக்காவை தூக்கிட்டு போறியா? இருங்க, இப்பமே எங்க கிஷோர் மாமா கூட்டிட்டு வரேன். ஏய், கிஷோருக்கு சிக்னல் கொடுத்துட்டான். அந்த குட்டி விசாச தூக்குங்கடா. இன்னொரு வாட்டி என் தம்பி பார்த்து குட்டி பிசாசுன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் அந்த வேலை பார்க்க போறான். நீங்க மட்டும் என்ன சூப்பர் வேலையா பார்க்க வந்திருக்கீங்க, அவனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க குட்டி பிசாசுன்னு. இன்னொரு வாட்டி பச்சை பிள்ளை பார்த்து ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஆய், உன்கிட்ட எழுதி பச்சே. வார்த்தை விடாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஒழுக்கம் கட்டவதானே நீ? ஒழுக்கம் கட்டவளுக்கு என்னடி பேச்சு? வா, கிஷோர் மாமாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவன் கூட வரலாம். அவன் என்ன ரொம்ப ஏற்றி சிகாமணியா வந்துட போறான். வாடி வாடி.